அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் அதிநட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சூரியன் சனி பகவானின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. பொதுவாகவே உஷ்ண கிரகம் சூரிய என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவரது பார்வையில் பகை கிரகமாக சுக்கிரன், ராகு, கேது மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க. எனவே சனி மற்றும் சுக்கிரனின் வீட்டில் வலம் வரும்போது சூரியன் அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தி விட மாட்டார். எனவேதான் பொதுவாகவே சூரியன் சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. சனி ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் சனி பகவான். எனவே அவருடைய வீட்டில் சூரியன் வலம் வந்தாலும் கூட அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் காலச்சக்கரத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் பொதுவாகவே முதன்மை கிரகம் உஷ்ண கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் சூரியனின் ஆளுமை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று. தலைமை பொறுப்பேற்கவும் வழிநடத்தவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் சூரியன் அதீத பலத்துடன் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட சூரியன் அதீதமான பலத்தையும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் அது மட்டுமல்லாது தனித்து விரைவாக செயல்படக்கூடிய நல்ல ஒரு திடன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து பரிபூரண உடல் சுகத்துடன் அனைத்து பணிகளையும் உற்சாகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறாருங்க சூரியன். எனவேதான் நவ கிரகங்களிலே ஆற்றல் மூலம் என்று பார்க்கப்படுகிறார். சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை, உயிரினங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே அவரது சஞ்சார அமைப்பின்படி ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. பொதுவாக சனியின் வீட்டில் இருப்பது சாதகமற்ற நிகழ்வு என்று பார்க்கப்பட்டாலும் அது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானத்தில் சூரியன் வலம் வருவதால் திடீரென பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் முடிவெடுக்க முடியாமல் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாக கட்டுக்குள் இருப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக மாற்றிக் கொடுக்கும் தருணமாக இந்த வேலையை உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இவ்வளவுதான் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்தாலும் கூட கிரகநிலைகளின் இணைவு மாறுபட்ட பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் யோகஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு மிகவும் வலுவாக வலம் வருகிறார். அவருடன் சுக்கிரன், ராசியின் அதிபதியான புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் முக்கூட்டு கிரகங்களில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, புதிதாக தொழில் துவங்குதல் உள்ளிட்ட சந்தர்ப்பங்களை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று ஒரு முன்னேற்றத்தை பெற முடியாமல் இருந்த சூழலில் அவற்றிற்கான நல்ல வழியை நிச்சயமாக இந்த வேளையில் சனி ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் சனி மற்றும் சூரியன் இணைந்து வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை பெற்றுத்தர இயலாது என்பதும் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் 4 கிரகநிலைகள் திருக்கணிதத்தின்படி ஒன்றிணைந்த அந்த
வந்தாலும் கூட வாக்கியத்தின்படி சனி பகவான் இன்னும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6 தான் வலம் வருகிறார். எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய வேலையாக பார்க்க போகிறது. சந்திரனும் இணையக்கூடிய வேளையில் அதற்கு முன்பதாக 5 கிரகநிலைகள் வாக்கியத்தின்படி இணைந்து வலம் வருவது அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது வாக்கியத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடுகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிச்சயமாக நெருக்கடிகள் ஏற்படும். ஆனால் அந்த நெருக்கடிகளை சரியான பாதையில் தீர்வு காண்பதற்கான முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த கிரகநிலைகள் யோகஸ்தானத்தில் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மறைமுகமாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் இணைந்து விரயஸ்தானத்தை தங்களது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகின்றன. விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தேவையற்ற கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் தேவையற்ற வீண் விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எனவேதான் கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தை நிச்சயமாக அணுக வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறை சிந்தித்து செயல்படுத்துவது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக கட்டுப்படுத்தும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 6 ஆகிய இடங்களை குரு பகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வை ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6 பதிவதால் மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் கூட நேரடியாக எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குருவின் சுப பார்வை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி சாதகமாக பல நிகழ்வுகள் நடைபெறவில்லை. தடுமாற்றம், ஏமாற்றம், சிக்கல், சிரமம் என்று மன வருத்தத்துடனும் வேதனையுடனும் திகழக்கூடிய வலம் வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதலை சூரியன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். யோகஸ்தானத்தை ஒன்றிணைந்து வலுப்படுத்துவதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே சூரியனின் தினமான ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்வதால் புத்துணர்ச்சியும் உடலுக்கு தேவையான அத்தனை வகையான ஆற்றலும் கிடைப்பதால் அனைத்து தடைகளையும் தகர்த்தறிந்து மிக வலுவாக கன்னிராசிக்காரர்கள் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்.